பாரம்பரியத்துல வித்தியாசப்படுது. 2 மணி நேரம் பிறந்த குழந்தைகளுக்கே ஒரே ஜாதகம் என்று சொல்லும் பொழுது கேபியில 1 நிமிடம் பிறந்த குழந்தைக்கும் வித்தியாசப்பட்ட ஜாதகம் வரும், தனித்தன்மையான ஜாதகம் வரும். இதுதான் இயற்கை நியதி. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு அக்கா தங்கச்சினா கூட ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது, ஒரே மாதிரி உருவ ஒற்றுமை இருக்காது, ஒரே மாதிரியான பொருளாதார தரமும் இருக்காது, வாழ்க்கை தரமும் இருக்காது, பேசுற பேச்சும் இருக்காது. ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, ஒரே குடும்பத்துல பிறந்தவங்க, இல்ல நம்மள மாதிரி மத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, மத்தவங்கள மாதிரி நாமளும் இருக்க மாட்டோம். நமக்குள் மனிதர்களுக்குள்ளே அவ்வளவு வித்தியாசங்கள், குணத்திலும் சரி பணத்திலும் சரி. அப்படி இருக்கும்போது நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய புரிதலில் தான் இருக்கிறது. இது ஏட்டில் இருக்கின்ற ஏட்டு சுரக்கா அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையை ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஜாதகம் என்பது எங்கோ இருந்து வரப்பட்ட ஒன்று அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை தான். கிரகங்கள் நம்மளை வாழ வைக்கிறது, நட்சத்திரங்கள் வழியாக நாம் பயணிக்கிறோம், தசா புத்திகள் நம்மை வழி நடத்துகிறது. அதனால் என் தசா எப்படி இருக்குதோ, கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய பேச்சும் இருக்கும், நம்மளுடைய நடவடிக்கையும் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். இதுவே ஒருவருக்கு உப நட்சத்திரமும் லக்னபாவத்துக்கு குருவாக வந்ததுன்னா அவன் பேசுவதெல்லாம் நியாயமாக, சிந்தனையாக, பெரியோர்களை மதிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதுவே ராகுவோ அல்லது கேதுவோ அந்த இல்ல பாவகிரகங்களோ அதனுடைய தொடர்பும் ரொம்ப கெட்டு போய் இருந்ததுன்னா அவனுடைய நடவடிக்கையும் சரி, அவனுடைய பேசும் பாவனையும் சரி வேற விதத்துல இருக்கும். அப்போ ஒருத்தருடைய மனமாற்றங்களும் அவனுடைய நடத்தைகளும் யார் ஆள்கிறார்கள்? நட்சத்திரங்கள் ஆள்கிறது, கிரகங்கள் ஆள்கிறது. அதனால நம்மளுடைய வாழ்க்கை தான் ஜாதகம், ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது.